ஃப்ரெண்ட்ஸ், கிரேப் ஜூஸ் போடலாமா? அது கிரேப் ஜூஸ் எடுத்துக்கோங்க. கிரேப் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து கொஞ்சம் வித நாய்க்கோங்க. அதில் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சள்தூள், கொஞ்சம் வித தண்ணி ஆக்கிக்கோங்க. இந்த கிரேப்பில் மருந்து இருக்கிறதுனால இந்த விதன்னு தண்ணியை வச்சு இந்த கிரேப் இதில் ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு இந்த தண்ணி எடுத்து சாதா தண்ணி இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாதா தண்ணியில் கழுவின்னு கிரேப் எடுத்து இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இந்த கிரேப் சளி பிடிக்கிறதுனால கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. இது வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினா கிளாஸில் ஊற்றிக்கோங்க. சிறிதளவு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. சிறிதளவு தேன் ஊற்றிக்கோங்க. கலக்கிக்கோங்க. திராட்சையில் நீர் சத்து கொண்டுள்ளது. இது விட்டமின், ஜிங்க், கார்பர், இரும்பு சத்து போன்றவை உள்ளது. உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. இது சிறுநீரகத்தில் கல் உருவாவதை தடுக்கிறது. திராட்சையில் கலோரி குறைவாக உள்ளதால் உடல் எடையை குறைக்கிறது. ஊட்டச்சத்து நிறைந்துள்ளது. திராட்சையில் நீர்ச்சத்து உள்ளதால் தாகத்தை குறைக்கிறது. இதில் விட்டமின் சி உள்ளதால் சருமத்தை பாதுகாக்கிறது. பசியை கட்டுக்குள் கொண்டு வருவது திராட்சை இருக்கிறது. இதில் நார்ச்சத்து உள்ளதால் பசியை தாங்கும் சக்தியை கொடுக்கிறது. உடல் எடையை குறைக்க உதவுகிறது. திராட்சையில் லியோனின் என்ற சத்து உள்ளதால் புற்றுநோய் வரும் அபாயத்தை தடுக்கிறது. அதனால் இதை நீங்கள் டெய்லி எடுத்துக்கோங்க, இந்த திராட்சை ஜூஸை. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.